கிரிப்டோஸ்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயினுடைய அடுத்த மூவ்மெண்ட். நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 டேஸாக வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மேபி ப்ரைஸ் இறங்குமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 80,000க்கு பிறகு ஒரு 82,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு லாஸ்ட் 2 வீடியோஸில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இனிமேல் வந்து இதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். எப்போ வழக்கம் போல் அனலிஸ்ட் கொடுத்த கருத்துக்கள் அடுத்ததாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற நம்மளுடைய கருத்தும் பார்த்துடலாம். இதெல்லாம் விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோஸ்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுடைய டெலிகிராம் இன்விடேஷன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோக்கள் தொடர்ந்து வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ண மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, பிட்காயினுடைய ஹை அப்படிங்கிறது 12 வாரத்துடைய ஹையை வந்து ரீசெண்டாக வந்து டச் பண்ணி இருந்துச்சு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த 77,000 to 79,000ங்கிற கிரிட்டிக்கலான ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சுச்சுவேஷனில் தான் வந்து இந்த வேன் டி போப் அப்படிங்கிற அனலிஸ்ட் வந்து ஒரு கருத்தை வந்து கொடுத்துருக்காரு. அவர் சொல்றதும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஏற்றுக்கிற பக்குவத்தில் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால், அதாவது பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போச்சு அப்படின்னா 86,000 95,000 வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டும், சப்போஸ் அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து அடுத்த 6 மாசத்துல 1,10,000 போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரியான சூழ்நிலையில இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டை கொடுத்துருக்கேன். ஏன்னா எடுத்த உடனே 1,10,000 போகணும்னா பாசிபிலிட்டி கிடையாது. ஆனா அவங்க சொல்றது என்ன, ஒரு அடுத்த 6 மாசத்துக்குள்ள அந்த 1,10,000க்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பிரைஸ் இறங்குச்சுன்னா 73,500 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலு. அதை உடைச்சதுன்னா கொஞ்சம் நம்ம பேனிக் ஆகித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு பாசிட்டிவான விஷயம்னு வச்சுக்கோங்க. இந்த வருடத்துடைய இறுதியிலேயே வந்து 1,50,000 அல்லது 1,60,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடுத்துருக்காரு வேன் டி போப். இவர் வந்து ஆக்சுவலா சில நேரங்களில் ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய பெரிய அளவில் பில்டப் பண்ணி கொடுப்பாரு, சில நேரங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த நம்ம ஆலியுடைய இது பார்ப்போம் இல்லைங்களா, சில பேருக்கு அது ஆலியுடைய கருத்துக்கள் பிடிக்கிறது இல்லை. ஸோ மோஸ்ட்லி எனக்குமே வந்து சில கருத்துக்கள், அதாவது இது நம்ப முடியாத அளவுக்கு தான் இருக்கும். இவங்க சொல்றதுல சில கருத்துக்கள் உண்மையானதாக இருக்கும். ஸோ அந்த உண்மையான கருத்துக்களை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இதில் எனக்கு தோன்ற விஷயம் இதுதான், இந்த ப்ரைஸ் வந்து மேபி இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தது இந்த 1,50,000 60,000 இந்த வருஷத்துடைய கடைசியில் தொடுமானா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கண்டென்ட் வந்து அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, அதாவது மேபி 86,000, அதுக்கு அடுத்தது பாசிட்டிவாக போச்சுன்னா 95,000 வரைக்கும் போகலாம். இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, நியூஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேங்களா, பாசிட்டிவான நியூஸ் வந்தால் மட்டுமே மேலே கொண்டு போகும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து பல கண்ட்ரீஸில் இருக்கிற இஷ்யூஸ் காரணமாக தான் இந்த லெவல்லே இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த மீட்டிங்னால இப்படி இறங்குது அப்படிங்கிறாங்க. இறங்குறதுக்கு நம்ம 1000 காரணங்கள் சொல்லுவோம், ஏறக்கும் காரணங்கள் சொல்லுவோம். பட் என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ மக்கள் நம்பிக்கை இழந்துட்டதுனால தான் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதனால தான் பையர்ஸ் வந்து எவ்வளோதான் வாங்கினாலுமே ப்ரைஸ் மேலே ஏறல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து சொல்கிறாங்க. இது ஏற்றுக்கிற மாதிரியான விஷயம். அண்ட் அடுத்தது இன்னொரு கருத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 80,000 பிரேக் பண்ணுச்சுன்னா ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவான சுச்சுவேஷன் அப்படிங்கிறாங்க. நம்ம இதுக்கு தான் நம்ம முதல்லயே இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோலேயே சொல்லிட்டோம், 80,000 கிராஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா வேணால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அடுத்து சொலானா பக்கம் வருவோம். சொலானா நம்ம கமெண்ட்ல ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, அவரோட நேம் கவனிக்கல. பட் என்ன விஷயம் அப்படின்னா, சொலானா வந்து $100 டச் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தாங்க, அதில் கொடுத்துருக்கிற விஷயம் மட்டும் பார்த்துருவோம். அதாவது செல்லருடைய பேனிக் செல் காரணமாக அந்த ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இல்லாமல் இறங்கிக்கிட்டே இருக்கு. அதாவது இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டார் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு நம்மளுடைய சர்க்கிள்குள்ளேயே ஒரு 10-20 பேருக்கு வந்து சில நேரங்களில் நம்ம நம்பிக்கை இழந்துருவோம். இறங்கிக்கிட்டே இருந்தால் இது என்ன சுத்தமாக முடிஞ்சிருமோ போட்ட படம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்போம். அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க, அந்த சொலானா வச்சிருக்காங்க. அதனால வந்து ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சப்போஸ் இதையெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா, $80 வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா $75, ஏன் $70 கூட போறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இது சொலானாவுக்கு மட்டும் கிடையாது, மொத்த மார்க்கெட்லயே பாசிட்டிவான ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சுன்னா எல்லாமே மேலே போகும். ஒன்றும் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் மக்கள் நம்பிக்கை இழக்கிறாங்க அப்படின்னா, நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, முதலே கூட நானே கூட சொல்லியிருப்பேன், ஏப்ரல் மேல நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு பிறகு நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் தேடுவேன், அல்லது ஏதாவது ஒரு
ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. அந்த டார்கெட்டை மிஸ் ஆக நம்பிக்கையில் வந்து செல்லிங் நடக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து லாஸ்ட்ல தான் இருக்காங்க. அடுத்தது நம்மளுடைய சேட் பேட்டர்ன் வச்சு நம்ம சொல்லிட்டு கடைசியா ஷார்ட் நோட் ஒன்று கொடுத்துருவோம். இப்போ இதை நம்ம வச்சுக்கிறது டே கேண்டில் வச்சிருக்கோம். RSI பார்த்தீங்கன்னா 58 அப்படிங்கிற லெவலில் இருந்துட்டு இருக்கு. ப்ரைஸ் நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 80,000 டச் பண்ணிடும்னு சொல்லியிருந்தோம். அப்புறமே 82,000 டச் பண்ணிடும்னு சொல்லியிருந்தோம். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா. ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79,485 அப்படிங்கிற 485ங்கிற லெவலுக்கு போயிட்டு அதுக்கு மேலே அதனால புஷ் பண்ணி மேலே கொண்டு போக முடியல. செல்லிங் அதிகமாயிருச்சு, மறுபடியும் ரிவர்ஸில் வந்துருச்சு. சப்போஸ் 80,000 பிரேக் பண்ணியிருந்தா 82,000ங்கிறத ஈஸியாக கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வீடியோ போட்டு அடுத்த நாள் நினைக்கிற இந்த விஷயம் நடந்திருக்கு. அந்த சொன்ன ப்ரைஸ் கிட்டத்தில், அதாவது 80,000 வரைக்கும் கிட்ட கூட போல, ஒரு 500 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே ரிவர்ஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ 77,266ங்கிற ரேஞ்சில் இருக்கு. ஸோ ரிஜெக்ஷன் ஆயிருக்குதுங்கிறது கிளியராக தெரியுது. மேபி மறுபடியும் சில பாயிண்ட்ஸ் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு நான் நினைக்கிறேன். ரிஜெக்ட் ஆகிட்டதுனால நான் சொல்கிறேன். அடுத்தது வீக்லி கேண்டல் வச்சு பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் மாதிரி இருக்கும். அண்ட் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. அந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் ப்ரைஸ் வந்து ஏறிடுச்சு. கிட்டத்தட்ட 79,000 நான் சொன்ன மாதிரி 79,400 வரைக்கும் ஏறிடுச்சு. அதனால ஒரு ரிஜெக்ஷன் ஆகுது. இந்த ரிஜெக்ஷனுக்காக கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்டை மறுபடியும் நம்ம இழக்க வேண்டியது இருக்கலாம். ப்ரைஸ் இறங்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு மறுபடியும் வேணா ஒரு ட்ரை நடந்துச்சுன்னா, பாசிட்டிவான நியூஸ் வந்துச்சுன்னா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி ஓரிரு நாட்களுக்குள்ள மேபி நெகட்டிவ் நியூஸஸ் வந்தால், மீட்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ நெகட்டிவ் நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை ப்ரைஸ் இறங்குறதுனா நீங்கள் பேனிக்காக வேணா, ஒரு 500 பாயிண்ட் இதெல்லாம் மார்க்கெட்டில் சாதாரணமாக நடக்கிற விஷயம். நான் சொல்கிறது ஓரிரு நாட்களுக்கு தான் இறங்கிட்டு மறுபடியும் வேணா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இப்போத்த விஷயம். பேனிக் ஆகிறதுக்கு இப்போத்த சுச்சுவேஷனில் எதுவும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அவ்வளோ இந்த வீடியோ அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை வந்துட்டு நான் உங்கள் தாமு. நன்றி.